சார் நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி, அது சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படங்கள், கதைகள் எடுத்து வச்சிருக்கேன். டெக்னாலஜி இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜியோட மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் படிக்கிறதுக்கு காரணங்கள் நம்ம உருவாக்கணும். சங்க இலக்கியம் இருக்கு, அகநானூறு இருக்கு, திருக்குறள் இருக்குன்னு சொன்னா யாரும் அதுக்காக படிக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தேவையானது என்னன்னா, அவங்களோட மரணம் போல என்னை முத்தமிடுன்னு சொல்லி எழுதலாம். எதுக்கு மரணம் போல, நீ நல்லா தானே எழுதிட்டு இருக்க, எழுது அதே மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதில் ஒரு 23 பாட்டு அந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அந்த படம் ஒரு சாங்ஸ் மூலமாக கதை சொல்கிற மாதிரியான ஒரு படம். ஒரு பிரச்சாரம் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சங்க இலக்கியத்தில் இருந்து ஒரு பாடல் வந்து கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. கட் பண்ண உடனே அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து பேசும்போது, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி போகாத பகுதி, அதே மாதிரி இந்தியாவில் போகாத ஒரு பகுதி, உலகத்தில் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு நாடு. போனால் நாங்கள் எப்படின்னா அபாயம்னு படிக்கல, அது அபாயம்னு படிக்குது. ஏன்னா நீங்கள் பா மட்டும் தான் போட்டிருக்கீங்க, நடுவில் வரும்போது அது பானு ஒலி மாறும், அந்த ஒலி மாற்றத்தை நீங்கள் கேப்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணார். ஏன்னா என்னோட போட்டி என்னோட சக பாடலாசிரியர்கள் இல்லை இனிமேல். இதுக்கு அப்புறம் வரப்போகிற காலகட்டத்தில் என்னோட போட்டி வந்து தமிழ் படித்தோம்னா ஒரு டாக்டராக என்ஜினியராக இருந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு காட்டுறோம். அதுக்கான பாதையை நம்ம காட்டுறோம் இல்லை எல்லாருக்கும். அதுக்கும் வழி இருக்குது. எல்லா குரல் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களோட பேரை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்மளால் தடை போட முடியுமே தவிர்த்து அந்த குரலை பயன்படுத்திக்கிறதுக்கு முடியாது. எனக்கும் வந்து சரண் சொன்னதில் வந்து முழு உடன்பாடு இருக்குது. அவங்க இல்லைன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம பயன்படுத்த முடியாது. அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எழுத்தாளரா ஹே சினாமிகா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி ஒரு படம் வெளியே வந்துருச்சு. அடுத்து எப்போ ஒரு அனிமேஷன் மூவி ஒன்று, ஃபுல் அனிமேஷன் மூவி ஒன்று ஒர்க் போயிட்டு இருக்குது. 26 வருது அந்த படம். ஸோ 26 மேல பிளான் பண்ணிருக்காங்க. ஒர்க் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. அதுக்கு அது மாதிரி நிறைய கதைகள் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. வரும் எல்லாம் அப்பப்போ வரும்போது வரும். நாங்கள் ஒரு ஹே சினாமிக்கானா என்னோட ஒரிஜினல் கதை கிடையாது. ஹே சினாமிக்கா வந்து தழுவல் தான். திரைக்கதையும் சரி கதையும் சரி ரெண்டுமே தழுவல் தான். அதில் இதுலேயே போட்டிருப்பாங்க ஒரு அர்ஜென்டினியன் மூவி ஒன்று. அந்த அர்ஜென்டினியன் மூவியோட கதையை ரீமேக் பண்ணணுன்ட்டு தான் பண்ணாங்க. ஸோ அதனால் கதை தழுவல் தான் என்னோட பேர் வரும். கதையும் திரைக்கதையும் வசனமான பாடல்கள் தான் நினைப்பேன். ஓகே சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி, அது சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படங்கள், கதைகள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எப்படி சார்? அது ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி அதை முடிச்சு வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு 6-7 கதைகள் வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கேன் ஃபுல் மூவிக்கு. ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் ஒன்று போட வேண்டியிருக்கு. அதுக்கான இன்னும் டெக்னாலஜி இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜிஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் அதுக்கான ஸ்கோப் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்த உடனே. ஏன்னா நம்ம டெக்னாலஜியோட மேஜரான அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பெரிய செலவை கம்மி பண்ணுறது. பெரிய பெரிய செட்ஸ் போடுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இதுவாக பண்ணலாம். இப்போ நிறைய திங்ஸை வெளியில் போய் நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே உள்ளே வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ அதை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ இது வந்து நிறைய பிளானட்ஸ் க்ரியேட் பண்ணணும், அந்த பிளானட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணணும் போது ஸ்டோரியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லாம். அது விஷுவலாக பண்ணுறதுன்றதுக்கு அதுக்கான ஸ்பேஸு, அதுக்கான மக்களோட மனநிலை மாற்றம் ஒன்று வேணும், டெக்னாலஜியோட மாற்றம் ஒன்று வேணும். அது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஓகே, எல்லாருமே வந்து ஒரு லவ் பாட்டுனா நம்ம லவ் தான் எடுப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் இருந்தாருன்னா அவரை வந்து சமூகம் என்ன மாதிரி பார்க்குதுன்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு வரிகள்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் இருக்குல்ல சார், இது வந்து ஒரு கதாநாயகன் வந்துட்டாருன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா இல்லை எப்படி சார்? ஸோ இதுவும் அதே தான். நீங்கள் முன்னாடி கேட்ட கொஸ்டினோட ஒரு நீட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒரே காதல் தான் நம்ம சொல்கிறோம். அந்த காதலை சொல்லும்போது எப்படி பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட உலகம் என்ன, அந்த உலகத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி அது இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அது வழக்கமாக அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆடியன்ஸ்க்கு அப்படி பார்க்குறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜர்னியாக இருக்கும். ஒரு மிஷின் இப்படி தான் பாடுமா அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் இப்படி தான் பாடுவாரா அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு லவ் இருக்குன்னும் போது அது சில டெர்மினாலஜிஸ், அவங்களோட டெர்மினாலஜிஸ் வச்சு பண்ணால், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, ஒரு ஃபோட்டோகிராஃபரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சும்மா அது ஏன்னா சாங்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு புது ஃப்ளேவர் கொடுத்துச்சு, புது டைமென்ஷன் கொடுத்துச்சு. அந்த பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே சார். சார் ஒரு டைலாக் ரைட்டராக நாங்கள் தேட்டரில் வந்து சார் இந்த டைலாக் வந்து பயங்கரமாக எழுதியிருக்கிறாரே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண படம் அப்படின்னா தலைவின்னு சொல்லலாம். ஏன்னா தலைவியில் நீங்கள் எழுதக்கூடிய வசனத்தை வச்சு அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் இருக்குல்ல சார், ஸோ மேட்ச் கட்டில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸோட ஸ்டோரி சொல்ல முடியுமா சார்?
நிறைய சீக்வன்சஸ் அது ஒன்று நீங்கள் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சாரம் வந்து 2 பேரும் மாற்றி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சங்க இலக்கியத்தில் இருந்த ஒரு பாடல் வந்து கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு வந்து சொல்லிட்டு ஒரு யானையும் புலியும் வந்து எப்போவுமே போரிடும்னு சங்க பாடல் இருக்குது. அதில் வந்து இது வந்து கடைசியில் வந்து புலி தான் வெல்லும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒன்று பேசி முடிப்பார். கட் பண்ண உடனே அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து பேசும்போது அவங்களோட இதில் இருந்து வந்து அவர் படித்த அதே சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாட்டில் யானையும் புலியும் சேர்க்கும்போது யானை தான் வந்து ஜெயிச்சதாக தான் அந்த பாடல் இருக்குது. ஜெயிக்க போகிறது யாருன்றது வந்து முக்கியம் இல்லை, யார் புலி யார் யானைன்றது காலம் சொல்லும்ட்டு அவங்க பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க 2 பேரோட அந்த ஒரு மொழியோட அவங்க அந்த மோதிக்கிறது அந்த இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் எழுதும்போது. அது மாதிரி அந்த படம் முழுக்கவே ஏல் விஜய் கூட வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று ஏல் விஜயும் தாண்டி விஜேந்தர் பிரசாத் சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த சீக்வன்சஸ் எல்லாம் டெவலப் பண்ணும்போதே நிறைய ஐடியாஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ எழுதும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது வந்து ரொம்பவே ஒரே பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிரமமான ஒரு படம். ஒரே பாட்டில் அதை முடிக்க முடியாது. ஆனால் அதில் அந்த பிரச்சார சீக்வன்ஸை நம்ம ஒரு மாண்டேஜாக எடுக்கிறோம். அதில் ஒரு டைலாக் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்குது அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ ஒரு மெனக்கடல் இருந்துச்சு சார்? ஏன்னா இந்த டைலாக் முடிக்கிறாங்க, இந்த டைலாக்லேருந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்றப்ப நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அது பண்ணணும். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து செம ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன்ஸ். நம்ம தமிழ்நாட்டு பார்த்த பொலிட்டீஷியன்ஸில் தி மோஸ்ட் ஸ்மார்ட் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க 2 பேர். ஒருத்தரோட விட்ஸ் அவங்களுக்கு பேட்டில் ஆஃப் விட்ஸ், அது பேட்டில் ஆஃப் அவங்க ஐடியாலஜிஸ்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஐடியாலஜிஸ் தான் 2 பேருக்கும். பேட்டில் ஆஃப் விட்ஸ் தான். அவங்க ஒவ்வொருத்தங்க எப்படி வந்து அவங்க ஒரு வார்த்தைகளால் இன்னொருத்தங்க இது பண்ணுறாங்க, ஒருத்தங்க சொல்கிறதுக்கு இன்னொருத்தங்க எப்படி வந்து பதில் சொல்கிறாங்க. இவங்க முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அழுகையை எப்படி பலமாக மாற்றுறாங்க. அவங்க வந்து அழறது வந்து ஒரு இதோட குணம், ஒரு தாயோட குணம். நான் வந்து உங்களோட தாயாக வந்திருக்கேன், ஒரு தாய் வந்து தன்னோட மகனுக்காக அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அழுகையை பாசிட்டிவாக மாற்றுவாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி அழுதுட்டு இருக்காங்கன்னு இது போட்டுற சமயத்தில் ஒவ்வொரு இதையும் எப்படி வந்து இவங்க மாற்றி பண்ணுறாங்க. யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, கலைஞரையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் இவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, யாரையும் வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த இதில் வந்து அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு திங் இருந்துச்சு அந்த படம் எழுதும்போது. இப்போது உங்களோட கார்கி டெஸ்காக இருக்கட்டும் சரி, பைலியாக இருக்கட்டும் சரி, இன்னும் என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க? எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? தமிழ் தொடர்பாக தான் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு என்னோடய பயணம் முழுக்க வந்து குழந்தைகளுக்கு வந்து தமிழ் எடுத்துகிட்டு போகணும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும். அதே மாதிரி தமிழில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் கூட டைப் பண்ணிவிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு அரசு கூட, தமிழ்நாடு அரசு கூடயும் சிங்கப்பூர் அரசு கூடயும் மலேசியா அரசு கூடயும் சேர்ந்து நிறைய பணிகள் வந்து நம்ம வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தணும். தமிழ் படிக்கிறதுக்கு காரணங்கள் நம்ம உருவாக்கணும். ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் இங்கே வந்து சங்க இலக்கியம் இருக்குது, அகநானூறு இருக்குது, திருக்குறள் இருக்குதுன்னு சொன்னால் யாரும் அதுக்காக படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சில பேர் படிப்பாங்க. அது மாதிரி ஒரு லிட்ரேச்சருக்காக ஒரு பெரிய பழைய வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கீ தமிழ் அப்படின்னு சொன்னால் படிப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தேவையானது என்னென்னா அவங்களோட சாப்பாட்டுக்கு தமிழ் என்ன பண்ணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதுக்கான பதில் தேடிட்டு இருக்கோம். இப்போ நானும் என்னுடைய குழு எல்லாம் சேர்ந்து அது கூடிய சீக்கிரம் அது எல்லா பள்ளிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், கல்லூரிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய பணிகளுக்கான வொகேஷ்னல் கோர்சஸ் ஆகட்டும், அது மாதிரியான இதெல்லாம் அதுக்கான பணிகள் வந்து அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டு அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய மெமரி சொல்ல முடியுமா சார்? 1-2 இல்லை, நிறைய. எங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆண்டுக்கு ஒரு 3 பயணங்கள் மாதிரின்னு வச்சுப்போம். ஒன்று வந்து உலக பயணம், ஒன்று இந்திய பயணம், ஒன்று தமிழ்நாடு பயணம். ஸோ அது மாதிரி ஒரு 3 இருக்கும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி போகாத பகுதி, அதே மாதிரி இந்தியாவில் போகாத ஒரு பகுதி, உலகத்தில் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு நாடு போயிட்டு போனால் நாங்கள் எப்படின்னா அந்த ஒரு இடத்துல பேஸ் பண்ணிப்போம். நாங்கள் இப்போ யூரோப் போனோம்னா அங்கே வந்து 5-6 நாடு 10 நாடு சுற்றுறதெல்லாம் இல்லை. ஒரு சிட்டியில் போய் இருந்தோம்னா அந்த சிட்டியில் இருந்து அந்த சிட்டியை சுற்றி ஃபுல்லாக பை வாக் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் கேலரிஸ் போக, கல்ச்சர் பார்க்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு முழுக்க என்ன பண்ணோம்னா நாங்கள் ஃபுல்லாக இயற்கை தீம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ராவலும் இயற்கையை தீமாக வச்சுக்கிட்டு போனோம். 2வது ரவுண்டு இப்போ போயிட்டுருக்கோம். 2வது ரவுண்டு எல்லா ஒவ்வொரு காண்டினெண்ட்டாக போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக ஆஃப்ரிக்காவில் முடிச்சுட்டு அண்டார்டிகாவில் முடித்தோம். அண்டார்டிகாவில் எங்கள் லாஸ்ட்டு. இப்போ 2nd ரவுண்டு இப்போ அதே மாதிரி உலக ட்ரிப் ஆரம்பிக்கும் போது இப்போ கல்ச்சர்ன்ற கான்செப்ட் வச்சுட்டு ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் போயிருந்தோம். ஈஜிப்டில் அங்கே ஈஜிப்ஷியன் கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அடுத்தது கிரீஸோட இது. ஸோ இப்போ அடுத்து அது மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தது பண்ணலான்ட்டு ஒவ்வொரு காண்டினெண்ட்டாக ஒவ்வொரு ஆண்டு அப்படி ட்ராவல் பண்ணோம். ஓகே சார், ஒரு லாஸ்ட் ஒரு 3 வார்த்தை சொல்லிட்டு சார், அதை பற்றி உங்களோட இது. காதல் ரொம்ப அழகான ஒரு செயல், ரொம்ப அழகான ஒரு உணர்வு. அண்ட் இன்னும்
இன்னும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு ஒரு சொல் அதோட பொருள் வந்து இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படலை. ஆனால் அதுதான் அதோட அழகு. அதில் எப்பவுமே அது முழுசாக புரிஞ்சுக்கிட்டா அதோட அழகு இல்லை. ஓகே. நட்பு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பாலம். ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ரொம்ப ஒரு அழகான ஒரு சங்கிலி. அந்த நிறைய ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கனவுகளுக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அது போகிற அந்த ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னிக்கு ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் வந்து நம்பிக்கை. ரொம்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்பிக்கை வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல வைப்பாங்க. நம்பிக்கை சில பேர் தங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சில பேர் வேறு ஆட்கள் மேலே வச்சுருப்பாங்க, சில பேர் கடவுள் மேலே வச்சுருப்பாங்க. நான் எதுவுமே வந்து இது சரி அது தவறுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த ஏதோ ஒரு பற்று ஒன்று வேணும். அவங்கள அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருக்கும் நாளும் காலமும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. எல்லாம் நிறைய சமயத்தில் ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு பெரிய துயரமாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அந்த நம்பிக்கை எங்கேனாலும் வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான வந்து அந்த நம்பிக்கை வேணும், அவ்வளோதான். ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஒரு வர்ச்சுவலான ஒரு திங் தான். அது வந்து ஒரு உண்மை கிடையாது, அது எதுவுமே இது கிடையாது. ரொம்ப வர்ச்சுவலான ஒரு திங். ஆனால் அது வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றுற ஒரு வல்லமை வந்து அந்த நம்பிக்கைக்கு இருக்குது. ஓகே சார். உயிரை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் சுஜாதா சார் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உரையாடல்கள் என்ன வரும் சார்? ரொம்ப நான் 1-2 சமயங்களில் தான் அவர் கூட பேசியிருக்கேன். அதுவும் ஒரு வாட்டி தான் கொஞ்சம் டீப்பாக பேசியிருக்கேன். என்னோடய கல்லூரி இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிவிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் குரல் எந்திரம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ தமிழில் வந்து நான் என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். இது 2001 பண்ணேன். அப்போ அவர்கிட்ட போய் காட்டணுன்ட்டு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ தான் கான்டாக்ட் வாங்கி கொடுத்தாங்க. பேசிவிட்டு நான் வரேன் சார் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வாங்கலாம் போட்டு அவர்கிட்ட ஃபுல்லாக டெமோலாம் காட்டினேன். டெமோலாம் காட்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்று கேட்டார். நான் சொல்கிற ஒரு இதை டைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக ஒரு வேர்டு சொன்னார். அபாயம்னாரு. அது அப்பாயம்னு படிச்சிச்சு. அவர் சொன்னார் அபாயம்னு படிக்கல, அது அப்பாயம்னு படிக்குது. ஏன்னா நீங்கள் பா மட்டும் தான் போட்டிருக்கீங்க, நடுவில் வரும்போது அது பானு ஒலி மாறும், அந்த ஒலி மாற்றத்தை நீங்கள் கேப்சர் பண்ணல அப்படின்னு சொல்லி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணார். ஏன்னா எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் யாரும் பார்க்கல, நாங்களும் அதை நோட்டீஸ் பண்ணல. கரெக்டாக அதை நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது மாதிரி அந்த டேட்டாலாம் இது பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு போனார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நான் நிறைய படித்ததில்லை, புக்ஸ் நிறைய படித்ததில்லை. அவரோட புக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டரை ஒரு கதை சொல்லுன்ட்டு ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுதான் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே கொண்டு வந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டினது வந்து அந்த கதை தான். அது அவர்கிட்ட சொன்னேன். அந்த கதையை படித்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் எனக்கு நான் வந்து இது பண்ணதுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததுக்குன்னு சொன்னேன். நான் ஸ்டார்டிங் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, அப்பாவோட வரி எடுத்து நீங்கள் ஏதாச்சும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்ச சார் ஒரு வரி என்னென்னா, இது எண்ணெய் பந்தாட பிறந்தவளே அப்படின்னு அப்பாவோட பாடல்களில் வந்து மண்ணில் உள்ள வளம் என்னதென்று செயற்கைக்குள் அறியும் பெண்ணேன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அண்டார்டிகாவில் எழுதியிருப்பீங்க. இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஆனால் அது அண்டார்டிகா வேறு மாதிரியான ஒரு தேடல். அது ஆக்சுவலி அண்டார்டிகா வின் பண்ணி அது பெண்ணி என் மனது எங்கே ரேடார் அறியுமான்ற வரிகளும், என் காதல் ஆழம் என்ன சோனார் அழக்குமான்ற வரிகள்லாம் வந்து அது ஜஸ்ட் வேறு மாதிரியான ஒரு தேடல். ஆனால் அது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த வரியை எனக்கு நினைவுபடுத்துச்சு இந்த பாட்டுன்னு. சீதாராமம் படத்தில் ஒரு வரி ஒன்று வரும், கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓர் உவமை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருப்பேன். அது வந்து நிறைய பேர் வந்து அதை கேட்டுட்டு அப்பாவோட இது கம்பன் பாடாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது மாதிரியான ஒரு தாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதுவும் டோட்டலி வெவ்வேறு, கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. கம்மன்ற வேர்டு மட்டும் தான் காமனே தவிர்த்து மற்றது எல்லாமே தாட்டே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான தாட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் அது வரும் நிறைய. அது மாதிரி எனக்கே வந்து எழுதும்போது நிறைய இது தோணும். ரஹ்மான் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போதும் சில லைன்ஸ்லாம் எழுதின ஒன்று அவர் சொல்லவே இது அப்பா எழுதுகிற மாதிரி இருக்குது, ஏன் நீங்கள் நல்லா தானே எழுதிட்டு இருக்க, எழுது அதே மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை ஏதாவது நான் ரஹ்மான் சாருக்கு ஏதாவது நெகட்டிவாக வேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் பிடிக்காது. ஸோ ஏதாவது ரொம்ப மரணம் போல் என்னை முத்தமிடுன்னு சொல்லி எழுதுனா, எதுக்கு மரணம் போல், அதான் அப்பா தான் இப்படி தான் எழுதுவார், நீ அப்படிலாம் எழுதாது, நீ வந்து வேறு மாதிரி போ, வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணு அப்படின்னு. பாசிட்டிவாக எழுதியா, எல்லாமே பாசிட்டிவாகவே பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டார். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சில சமயம் வந்துடும். எப்பவுமே நான் அப்பாவோட பாட்டு கேட்டு தான் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன். அப்பாவோட சாங்ஸ் எனக்கு நிறைய ஃபேவரட் ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழில். அவங்களோட பாடல்கள்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். அதில் பெரும்பாலுமான பாடல்கள் அப்பாவோட பாடல்கள் தான். ஸோ அதனால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக எனக்குள்ளே நிறைய இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன்.
அதனால் எப்பயாவது அதை தாண்டி எப்படி வந்துடும். ஓகே சார். ஸோ இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் என்னவா சார் இருக்கு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சில ப்ராஜெக்ட்ஸ் இப்போ சொல்ல முடியாது கமிட்மெண்ட் ரீசன்ஸ்னால. ஒரு ஹிந்தி தமிழ் பைலிங்குவல் ப்ராஜெக்ட், ஒரு 2 பார்ட் ப்ராஜெக்ட் அது ஒன்று எழுதிட்டுருக்கேன். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பிரபாஸ் சாரோட நெக்ஸ்ட் மூவி பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக, ஃபாஸின்னு சொல்லிட்டு. அது நம்ம சீதாராமம் டைரக்டர் அனு கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் அண்ட் டைலாக்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ், ஒன்று ஒரு பீரியட் மூவி ப்ராஜெக்ட் ஒன்றும், இன்னொன்று வந்து ஒரு ஃபுல் அனிமேஷன் ஃபேண்டசி ஒன்று, ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று. இதெல்லாமே வந்து ஸ்டோரி சைடில் போய்ட்டுருக்கு. சாங் சைடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் போய்ட்டுருக்கு. ராம் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு ஃபுல்லாக. பறந்து போ, 7 கடல் 7 மலை முடிச்சு பறந்து போன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 23 பாட்டு அந்த படத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அந்த படம். ஒரு சாங்ஸ் மூலமாக கதை சொல்கிற மாதிரியான ஒரு படம். ஏல் விஜய் அவர் கூட இதுவும் ஒரு காதல் கதைன்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஹாரிஸ் சார் கூட ஒரு ரஹ்மான் சார் கூட ஜீனி ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி சாங்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ 2025 வந்து பயங்கர டைட்டாக இருக்கீங்க. அது அப்படி இருக்குது, நிறைய நல்ல செட் ஆஃப் ஒர்க் இருக்குது. அது டைட்டாக இருக்கா இல்லையான்றது வந்து ஒர்க் தான் டிசைட் பண்ணோம். ஒர்க் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோன்னா அது எதுவுமே டைட்டாக தெரியாது. சார் இது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனலாக பார்க்குறப்ப கார்கி டெஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எல்லாத்துக்குமே லேர்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிறையா இன்புட்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த கார்கி டெஸ்க் வந்து எப்படி உருவாச்சு? என்னோடய ஃபவுண்டேஷன், ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று வந்து ஒரு 2013 தொடங்கணும். என்னோடய அன்இன்வெஸ்ட்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், மூவிஸ்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. அப்போ என்னோடய ஆராய்ச்சிகளை விட்டுட்டு வர மனசு இல்லை. டீச்சிங்கை விட்டுட்டேன், அதுவும் கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் ஏதாவது ஒன்றத்தை விட வேண்டியிருந்துச்சு. ஸோ டீச்சிங் விட்டுட்டு நான் ஆராய்ச்சிகளை எடுத்துகிட்டு வரலான்ட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அந்த கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக இதில் நிறைய பணிகள், தமிழ் ரிலேட்டடான பணிகள் போயிட்டுருக்கு. தமிழ் வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்படி வந்து தமிழை எடுத்துகிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்குன்றதுக்கான ஆராய்ச்சி தான் இந்த கடந்த 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு தேவையான கருவிகள்லாம் சின்ன சின்ன கருவிகள் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். இப்போது வர 2025 இப்போ எல்லா பள்ளிகளுக்கு போகிறோம். உலகம் எல்லாம் இருக்கிற பள்ளிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பள்ளிகளுக்கு, எங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து குழந்தைகள் வந்து சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் தமிழ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு அகாடமி ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வந்தது தான் அந்த அகாடமி. அந்த அகாடமி வந்து இப்போது தமிழுக்கு ஒரு புது கரிக்குலம் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். தமிழுக்கு ஒரு புது டெஸ்டிங் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக டோஃபல், ஐஎல்ஸ் மாதிரி ஒரு டெஸ்டிங் ஒன்று. தமிழில் வேலை வாய்ப்புகள், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் என்ன மாதிரியான பயணம், என்னெல்லாம் படிக்கணும் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் படித்தோன்னா ஒரு டாக்டராக என்ஜினியராக இருந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு காட்டுறோம். அதுக்கான பாதையை நம்ம காட்டுறோம் ஃபுல்லாக எல்லாருக்கும். அதுக்கும் வழி இருக்குது, எல்லாத்துலேயுமே வழி இருக்குது, ஒவ்வொரு இதுலேயுமே இருக்குது. மொழியிலையும் நிறைய துறைகள் அது மாதிரி இருக்குது. அந்த மொழியில் இந்த செக்டரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். தமிழ் இப்போ ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரின்னு ஒன்று ஆரம்பிக்குது. ஒரு அதுக்குள்ளே எப்படி உள்ளே போகணும், அதுக்கான என்ட்ரி பாயிண்ட் என்ன, எப்படி வந்து உள்ளே போய் போகணும். அதே மாதிரி ஒரு ரேடியோவாக, ஒரு விஜேஆர், ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழோட என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஒரு ப்ரூஃப் ரீடிங்குள்ளே போகணுன்னா, ஒரு இன்டர்பிரேட்டராக போகணுன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டராக போகணுன்னா, ஒரு எடிட்டோரியலில் போய் ஜாயின் பண்ணோன்னா, இது மாதிரி ஒரு 100-150 ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் என்ன கேரியர் பாத், தமிழ் மூலமாக என்னென்ன கேரியர் பாத் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து ரொம்ப இந்த அகாடமி மூலமாக கொண்டு போகிறது. இதில் தமிழுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான படிக்கிறதுக்கான விதம், அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே சார். சார் அது மட்டும் இல்லாமல் முடிவிலி அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணீங்க. அது வந்து பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் நம்ம டெவலப் ஆகி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? டிஃபிகல்ட்டான எதுவுமே இல்லை எனக்கு. அதெல்லாம் நான் வந்து எப்போவுமே பண்ணுறது வந்து அந்த ப்ராசஸ் தான். நான் சொன்னேன் தானே, அந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். அப்புறம் போய் சேராது வந்து அது மக்கள்கிட்ட இருக்குது. அண்ட் டைம் தான். நிறைய விஷயங்கள் வந்து அந்த ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் காலம் கடந்து அதோட வேல்யூ என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி தான் நான் வந்து எனக்கு அப்பப்போ என்னென்ன பிடிக்குதோ, இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒன்று எழுதணும்னு தோணுதுன்னா நான் உடனே எழுதிட்டு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இசைத்துறையில். அவங்கக்கிட்ட அனுப்பிட்டு இந்த பாடல் வந்து நம்ம பண்ணலாமான்ட்டு சேர்ந்து உடனே உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். 2 நாளில் நாங்கள் அதை இசையமைச்சிட்டு அப்படியே பாடகர்கள் கூப்பிட்டு பாட வச்சுட்டு அப்படியே உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி தனி இசை பாடல்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து அதை புதுசாக ஒரு சிந்தனை வந்துச்சு, இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே எழுதிட்டு உடனே அதை
பண்ணிவிட்டு. ஸோ இந்த முடிவெளியில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போது ஏஐ டெக்னாலஜி வந்து சொசைட்டி வந்து என்ன மாதிரி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு பக்கத்து வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சில சைடு வந்து அது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குல்ல சார், உங்களோட கருத்து? எல்லாமே நம்ம கிராமஃபோன் வந்தப்பையும் பாடகர்கள்லாம் வந்து எதிர்த்தாங்க, கிராமஃபோன் வரக்கூடாது. கிராமஃபோன் வந்து அதில் வந்து ரெக்கார்டில் போட்டு நீங்கள் பாட்டு போட்டு விட்டிங்கன்னா, ஸ்பீக்கரில் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் எப்படி போய் கச்சேரி பண்ணுறது, யார் வந்து எங்களை கேட்பா, அதில் எப்போனாலும் போட்டு கேட்டுக்கலாம், எங்களை எப்படி வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அப்போ அவங்க எதிர்ப்பு, அது ஒரு புது டெக்னாலஜி அப்போ வந்துச்சு, அவங்க வந்து எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கச்சேரிகள் போயிட்டுருக்கு, கான்சர்ட்ஸ் தான் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, எல்லாரோட கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரோட கையிலும் இருக்குது. டெக்னாலஜி அதான், டெக்னாலஜி வர்றது வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அந்த கிராமஃபோனில் அத்தனை வாட்டி பாட்டை கேட்டாலும் அவங்க நேரில் வந்து கேட்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் எல்லா டெக்னாலஜியும். ஏஐயும் நான் அது மாதிரி தான் பார்க்குறேன். ஏஐ வந்து ரொம்ப நல்லா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டெக்னாலஜி. நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியாக இருக்கும், அவங்களோட லைஃப்பை மாற்றுற மாதிரி, அவங்க டைமை சேவ் பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த சேவ் பண்ண போகிற டைமில் என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்களோட விருப்பம் தவிர்த்து, ஆனால் கண்டிப்பாக அது நேரத்தை நிறைய மிச்சம் பண்ணுற மாதிரியான ஒரு கருவி. கற்றுக்கிறதுக்காகட்டும், புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், உலகத்தை மாற்றுறதுக்காகட்டும், உலகத்தோட ஒட்டுமொத்த அறிவை ஒரு இடத்துல கொண்டு வர்றதாகட்டும், இது மாதிரி எல்லாத்துலேயுமே நான் வந்து அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு டெக்னாலஜியாக பார்க்குறேன். கண்டிப்பாக அதை தவறாக பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. வேலை பறிபோகுமானா போகும், கண்டிப்பாக வேலை பறிபோகும். ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கான பணிகள் போகும். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தப்பெல்லாம் அப்பயும் இதே மாதிரியான எதிர்ப்பு இருந்துச்சு. ஃபேக்ட்ரிஸில் ரொபாட்ஸ்லாம் வந்து 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல 2 பேர் வேலை பார்த்தா போதும். ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனி, ஒரு பியர் கம்பெனி இருக்குது. அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவோட செகண்ட் ஹையஸ்ட் மேனுஃபேக்சரர் அவங்க பிரிஸ்பேனில் இருக்க அவங்களோட ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரிக்கு போனால் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஃபுல் பாட்டிலிங்கு, பேக்கேஜிங்கு, இது எல்லாம் வந்து மெஷின். ஸோ ஒரு 1000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 2 பேர் வேலை பார்க்குறதுக்கு மெஷின்ஸ் வந்துட்டப்பையும் மற்றவங்களுக்கான வேலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல. எல்லோரும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க. நம்மளோட சேலஞ்ச் இனிமேல் அதுதான். நம்மளோட போட்டி வந்து அந்தந்த துறையில் நமக்கு பெரிய போட்டியாக இருக்க போகிறது ஏஐ இருக்க போகுது. என்னோட போட்டி என்னோட சக பாடலாசிரியர்கள் இல்லை இனிமேல். இதுக்கு அப்புறம் இதை வரப்போகிற காலகட்டத்தில் என்னோட போட்டி வந்து ஏஐ தான். ஏஐ எப்படிலாம் யோசிக்குதோ அதை நான் பீட் பண்ணணும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தொழில் என்ன, எதா வந்து இது மாதிரி டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அப்படி ரீப்ளேஸ் பண்ணாலும் நான் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்ட்டு எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம். ஓகே சார், இப்போது எஸ்பிபி சரண் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அது என்னென்னா, இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரான பாடகர்களில் வந்து இல்லாத பாடல்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாடகர்கள்ட்ட போய் இந்த ஆப்ஷன் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அது கிடையாது, யார் வேணால் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு கருத்து? ரொம்ப உண்மையான பாயிண்ட் தான் அது. ஏன்னா அது அவங்களோட அனுமதி அப்படின்றது ஒன்று அவங்கவுங்க தான் தரணும். அவங்க இல்லாமல் நம்ம அதை பயன்படுத்துறது வந்து அதான் சொன்னேன், எல்லாத்துலேயும் ஒரு முறையான ஒன்று இருக்குது, முறை இல்லாத ஒரு இது இருக்குன்ட்டு. அவரோட குரல் மேலே ரொம்ப ஒரு ஆசையோடு இருக்கிற சில பேர் அந்த குரலில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நம்ம அவரோட பேர் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்மளால், குரல் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களோட பேரை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்மளால் தடை போட முடியுமே தவிர்த்து அந்த குரலை பயன்படுத்திக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா குரல் வந்து ஒரு யூனிக்கான ஒரு திங்காக வந்து இந்த உலகம் பார்க்கல. லா படி பார்த்தோன்னா, ஏன்னா ஒரே குரல் இன்னொருத்தர் பாடலாம். நிறைய சமயத்தில் நமக்கு டவுட் வரும், இது வந்து மனோ சார் பாடினாங்களா இல்லை எஸ்பிபி சார் பாடினாங்களான்ற டவுட் இருக்கும், யார் இது பாடினாங்க அப்படின்னு. நிறைய பாடல்கள் அது மாதிரியான ஒரு சந்தேகம் வரும். ஸோ குரல் வந்து கண்டிப்பாக எஸ்பிபி சார்னா சச் ஜீனியஸ். அத்தனை பாடல்கள், அவ்வளோ எமோஷன்ஸு, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாத்தையும் வந்து ஏஐயால் காப்பி பண்ண முடியுமே தவிர்த்து புதுசாக ஒரு பாட்டு ஒன்று கொடுக்கும்போது அந்த பாட்டை அவர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு அதால் சொல்ல முடியாது. அது அவரோட பர்சனல் டெசிஷன் தான். எனக்கும் வந்து சரண் சொன்னதில் வந்து முழு உடன்பாடு இருக்குது. ஸோ அவங்க இல்லைன்னா, அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம பயன்படுத்த முடியாது. அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ ஒரு சில வரிகள் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு வரியை வந்து நான் என்னால் கொண்டு வர முடியல, ஏன்னா அது விசுவலைஸ்னால் உங்களுக்கு இதில் இருக்கும், ஆனால் வரிகளை கொண்டு வர முடியலன்னு என்னைக்காச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நிறைய சமயத்தில் நினச்சிருக்கேன். நான் இசைக்கு எழுதும்போது யாருமே அதை எழுதும்போது சில இந்த சொற்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா இருக்குமே, இப்படி போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணும், அப்படி போட்டால் அதோட மீனிங் இன்னும் அழகாகுமே நிறைய சமயங்களில் தோணும். சில இசையமைப்பாளர்கள் ஒத்துப்பாங்க, சில இசையமைப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லை இதான் மியூசிக் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் இதுக்குள்ளே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது
எடுத்துக்கணும். அதை அப்படி தான் எடுத்துக்கணும். நான் ரொம்ப ரேராக தான் நம்ம எழுதிட்டு அப்புறம் இசையமைக்கிறது. எழுதிட்டு இசையமைக்கும் போது எனக்கு அந்த ப்ராப்ளம் எப்பவுமே வராது. ஆனால் இசைக்குள்ளே நம்ம பாடலை கொண்டு போகும்போது சில சமயங்களில் இது அந்த இசையோட அழகுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம சில காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி உங்களுக்கும், வாவ் தமிழா சேனலுக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.